இயேசுவினுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு இந்த காணொளி மூலமாய் ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அவருடைய வார்த்தைகளை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வியாழக்கிழமை தோறும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை போன்ற அவருடைய வார்த்தைகளை சொல்ல ஒரு வேத பாடத்தை நாம வைத்தோம். ஆலயத்தில் நாம வேறு புத்தகத்திலிருந்து கூடி வருகிற ஜனங்களுக்கு வார்த்தை வார்த்தையாய் நேரம் எடுத்து 40 நிமிஷம் அவர்களுக்கு வசனங்களை கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் இந்த நேரலை, இந்த யூடியூப் வழியாக நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு 10 நிமிடம் மட்டும் ஜீவனுள்ள ஆண்டவரின் வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அது ஒரு 2 மாத காலம் சில சூழ்நிலை உங்களுக்கு சொல்ல முடியாத நிலை. ஆனால் மீண்டும் அன்பான தம்பிமார்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்க பேசுங்க ஐயா, ஏசப்பா வார்த்தை ஜனங்களுக்கு போகட்டும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தெளிவில்லாம இருக்கு, உடைந்து போய் கிடக்கிறார்கள், உடைக்கப்பட்டு இருக்கிறார்கள், பாவத்தோடு போராடுகிறார்கள், சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ உலக காரியம் எல்லாம் பார்த்தாலும் கேட்டாலும் ரசித்தாலும் ருசித்தாலும் அது மனதுக்கு சங்கடமாய் சஞ்சலமாய் இருக்கிறதே தவிர ஒரு விடுதலை இல்லாத நிலைமை உண்டு. ஆனால் ஏசப்பா வார்த்தை தான் ஜனங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த இருளை மாற்றி ஒரு ஒளியை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது, அற்புதங்களை கொண்டு வருகிறது, தடுமாறாமல் காக்கிறது என்ற உணர்வில் அடிமையும் பேசும்போது இந்த பிள்ளைங்க ஒத்துழைப்பு கொடுத்ததினால் மீண்டும் இந்த 10 நிமிட செய்தி வேத பாடமாக வியாழக்கிழமை மாலை தோறும் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் வரும்படி மீண்டும் நாம் தொடங்குகிறோம். தேவனுக்கு சித்தமானால் இயேசு கிறிஸ்துவை குறித்த நேரடியாகவே A to Z, அவர் பிறப்பு முதல் அவருடைய நியாய தீர்ப்பு வரைக்கும் உள்ள வாக்கியங்களை உங்களுக்கு அடிமைக்கு ஆண்டவர் ஆயுஷ் நாளை கொடுக்கும்போது அதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எளிய நிலையில் புரியும்படி அந்த வார்த்தைகளை சொல்ல தீர்மானித்திருக்கிறேன். கடைசியா உங்களுக்கு நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? 2 மாதத்திற்கு முன்பு அதுல என்ன சொன்ன? ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்த சம்பவங்கள், அவர் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தொடர்ச்சியாய் ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் வார்த்தைகளே உங்களுக்கு சொன்னேன். இப்ப கடைசியா என்ன சொன்ன அப்படின்னா, அவரை 24ஆம் அதிகாரத்தில் லூக்கா 24 அந்த இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், கூடவே இருந்தார்கள், ஆனால் அவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்பதாக 24:6 அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். தூதன் சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கல்லறையை நோக்கி ஜனங்கள் வந்தபோது இயேசுவை பார்க்க வந்தவர்களுக்கு அங்கே இருந்த தூதன் சொன்ன வார்த்தை தான் அது. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள் என்பதாக அங்கே நாம் வேதத்தில் படிக்கிறோம். ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். அப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின்
21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். யோவான் 27:17 கூட ஆண்டுடைய வார்த்தை 20:17 மன்னித்துக் கொள்ளுங்கள். 20ஆம் அதிகாரத்தின் 17 ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அப்போ அந்த போகும்போது 17 பாருங்க, இயேசு அவளை நோக்கி, மரியாளை நோக்கி, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்ற. என்ன சொல்றாரு? உயிரோடு எழுந்த இயேசு இந்த பூமியில இருந்தார். அவர் பரலோகத்துக்கு போகல, அவர் இங்கே இருந்தார். அப்பதான் என்னை நீ தொடாத, நான் இன்னும் பிதாவினிடத்துல போகவில்லை, அங்க போயிட்டு தான் அடுத்த காரியங்களை செய்யணும். அப்போ 40 நாள் வரைக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்ததாக, அதன் பிறகு பரலோகத்துக்கு போனதாக வாக்கியங்கள் சொல்லுகிறது நாம் பார்க்க முடியும். குறிப்பா இன்னைக்கு நான் இதை சொல்லி முடிக்கிறேன். 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் என்ன சொல்றாரு? நான் சொல்ற வார்த்தைய சகோதரரே, உங்களுக்கு நான் பிரசங்கித்த சுவிசேஷம் என் ஆண்டவரை குறித்தது, நீங்கள் அதுல நிலைத்திருக்க வேண்டும். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் பவுல் அந்த நாட்களில் சொன்ன வார்த்தை திரும்ப இப்ப நாம கூட அதை நினைவில் கொள்ளுகிறோம். என்ன, நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாயிருக்கும். சுவிசேஷம், ஆண்டவர் பாடுபட்டு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இதை போல செய்திய ஜனங்கள் கேட்கும் போது ஒரு ரட்சிப்பு வருகிறது. என்ன? பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, ரோகத்திலிருந்து விடுதலை, அடிமைதனத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அதான் சொல்ற, ரட்சிக்கப்படுவீங்க. ஆனா மற்றபடி உங்க விசுவாசம் வீணா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியத்தை சொல்றார். நான் அடைந்ததும் எனக்கு கிடைத்ததும் எனக்கு ஒப்புவித்ததும் வார்த்தை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி பாவங்களுக்காக மரித்தார். யாருடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார்? அவர் பாவி அல்ல, அவர் பாவத்துக்காக அவர் மரிக்கவில்லை, நமது பாவங்களுக்காக மரித்தார். அப்போ நாம் எல்லாரும் பாவிகள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. வேத வசனத்தின்படி என்ன? மரித்த இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி தெளிவாய் சொல்லுகிறது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவர். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த பின்பு பேதுருக்கு தரிசனமானார். அதன் பிறகு 12 பேருக்கு உயிருள்ளவராய் காண்பித்தார். அதன் பிறகு 500 பேருக்கு அதிகமாக ஒரே வேளையில் தரிசனமானார். அதன் பிறகு யாக்கோபுக்கு தரிசனமானார், அப்போஸ்தலர்களுக்கும் தரிசனமானார். கடைசியாக அவர் சொல்லுகிறார், அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் என்பதாக. எத்தனை பேருக்கு உயிரோடு எழுந்த இயேசு, நான் மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேன், இன்றைக்கும் நான் சொன்னபடியே உயிரோடு இருக்கிறேன் என்று எல்லாருக்கும் முன்பாக ரூபகாரப்படுத்தினார். எனவே என் இயேசு உயிருள்ளவர். இதை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் இந்த வார்த்தையில் நம்பிக்கை வைத்து உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் உள்ளத்திற்குள் வரும்போது உங்கள் வாழ்க்கை மாறும், தெளிவு பெறுவீர்கள், அற்புதத்தை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவன் தாமே தொடர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசுவாராக. தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.